Namaste, என் பேரு துர்கா from தபஸ் யோகசாலா திருச்சி. ஐம் அன் யோகா இன்ஸ்ட்ரக்டர். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் கௌரி அம்மா பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஒரு 3/4 கிலோ மஞ்சளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 2 லெமனை பிழிஞ்சு ஜூஸ் பண்ணியிருக்கேன், தண்ணி. இதை மூணையும் நல்லா பிசைஞ்சு மாவு மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த சாத்துக்குடிக்குள்ளே மாவு வச்சு மேலே ஃபுல்லாக மோல்ட் பண்ணி நீட்டாக ஒரு பால் மாதிரி ஷேப்பில் அதை அழகாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அழகாக பால் மாதிரி கொண்டு வந்த ஷேப்போட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, நமக்கு 2 சீக்ஸை 2 ஃபினிஷ் பண்ணணும். 2 பால்ஸ், குட்டி பால் செஞ்சு சேம் ப்ரொப்போர்ஷனில் 2 கன்னத்தில் வைக்கிறேன். 2 கன்னத்தில் வச்சதுக்கப்புறம் அந்த நைட்டாக ஸ்மச் பண்ணி அதை நல்லா ஸ்மூத் பண்ணிடுறேன். ஸோ அது நல்லா மோல்ட் ஆகி அழகாக 2 கன்னம் தெரியும். நடுவில் ஒரு பென்சில் அளவுக்கு கேப்பு. இப்போது நெத்திக்கு நல்லா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா உருட்டி மேலே நெத்தியை வச்சுட்டு இதை நல்லா ஸ்மூத் பண்ணுறேன். ஸோ 2 சீக்ஸுக்கும் நெத்திக்கு நடுவில் ஒரு பென்சில் அளவுக்கு கேப் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மூக்கோட பகுதிக்கு போகிறோம். சின்னதாக மூக்கை பிளேட்டில் உருட்டிட்டு இதை அப்படியே சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மச் பண்ணி விடுங்க. நோஸோட சென்டர் போர்ஷன் மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம், தி பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சின்னுக்கு போகிறோம், அதாவது தாடை. இதை குட்டி ரவுண்ட் பாலாக உருட்டிட்டு நம்மளோட சீக்ஸுக்கு நடுவில், அதாவது நோஸுக்கு கீழே வைக்க போகிறோம். வச்சு 2 பக்கமும் ஜாயின் பண்ணி ஸ்மச் பண்ணி விட்ருங்க. ஸோ 2 சீக்ஸுக்கு நடுவில் இது பிரிட்ஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது கண். 2 குட்டி பால்ஸ் மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டு கரெக்டான பொசிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்க்கு அதை உருட்டிடுங்க. இந்த கண்ணை அப்படியே கையில் வச்சு அழுத்தி மெதுவாக அப்பர் லேயராகவும் கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லேயராகவும் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நோஸ் பண்ண போகிறோம். நோஸோட சைட்ஸ், நாஸ்ட்ரில் 2 பாலை உருட்டி சைடில் வச்சு மெதுவாக அதை ஸ்மச் பண்ணி அதை ஸ்மூத் பண்ணி நோஸோட பிரிட்ஜோட ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது நம்ம பண்ணக்கூடியது லிப்ஸ். ஒரு குட்டி ரெக்டாங்கிள் அதில் நம்ம நோஸுக்கு கீழே வைக்கிறோம். அதை மெதுவாக அழுத்தி அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றிடுங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக மாற்றினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு லோவர் லிப்பு. குட்டி பாலாக உருட்டி லோவர் லிப்பை அதை அப்படியே லிப்போட ஷேப்புக்கு அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது அப்பர் லிப்பு. 2 குட்டி பாலாக அதை எடுத்து மேலே வச்சு மெதுவாக அதை லிப் ஷேப்புக்கு அதை அப்படியே அப்பர் லிப் ஷேப்புக்கு அதை கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடு வியூவில் பார்த்தா மூக்கு, வாய் எல்லாமே அழகாக ஷேப் நல்லா தெரியணும். ஸோ அந்த அப் அண்ட் டவுன் நெத்தி, மூக்கு, வாய் எல்லாம் கரெக்டாக தெரியணும். லாஸ்ட் ஒன் இஸ் த இயர். கடைசியாக நம்ம காது பண்ணணும். 2 பால்ஸ் 2 காதுக்கு கை சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட்டு, கண்ணிலேருந்து சீக்ஸ்குள்ளே வர கேப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நிறைய மஞ்சள் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும் காதுக்கு. நம்ம அப்போ தான் தோடு போடுறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம முகத்தோட பேஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அலங்காரம் தான், பெயிண்ட்டாக இல்லை நம்ம நகை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அம்மனை நான் ஐப்ரோஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பொட்டு வச்சு நகை எல்லாம் வச்சு லிப்ஸுக்கு பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அம்பாளுக்கு நம்ம இமிட்டேஷன் ஜுவல்லரியை நிறைய போட அந்த கல் ஐட்டம் போட ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நெத்திக்கு பிளாக் பெயிண்ட் பண்ணி கண்ணோட பெயிண்ட் ஒயிட் ரொம்ப கம்மியாகவும் பிளாக் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வைக்கணும். நடுவில் ஒரு ஒயிட் டாட் வைக்கணும். லிப்ஸுக்கு பெயிண்ட் பண்ணும்போதும் குட்டியாக பண்ணணும், அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. Thank you everyone for listening to the video. And இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் கையால் அம்பாலை செஞ்சு டெக்கரேட் பண்ணி உங்களோட அம்பாலோட கிரேசஸை எப்பவும் நீங்கள் எடுத்துக்கணும். நன்றி. தேங்க்யூ.